தற்போது மரண வாசலில் காத்திருக்கும் 140 தனிநபர்களின் தண்டனையை உடனடியாக மாற்றும்படி அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் மலேசியா நேற்று கேட்டுக்கொண்டது. மரண தண்டனை நிறைவேற்றம் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அதனை மாற்றுவதற்குரிய சீரமைப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதன் ஆராய்ச்சி பிரிவு அதிகாரி நிக்கோல் ஃபாங் இங்கு நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். மன்னிப்பு நடைமுறை தெளிவாக இல்லை. மன்னிப்பு பெறுவதற்குள்ள தகுதிகளுக்குரிய அம்சங்களும் இலவச சட்ட உதவியும் வழங்கப்படவில்லை. இந்த கைதிகளின் எதிர்காலம் குறித்து எந்தவித தகவலும் இன்றி அவர்களின் குடும்பங்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றன என்று அவர் சொன்னார். 2023 நவம்பர் மாதத்திற்கும் 2024 அக்டோபர் மாதத்திற்கும் இடையே மரண தண்டனை விதிக்கப்பட்ட 1056 வழக்குகள் மறு ஆய்வு செய்யப்பட்டன. இதில் 854 வழக்குகளில் தண்டனை குறைப்பு செய்யப்பட்டது. 43 பேரின் மரண தண்டனைகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. 22 பேரின் மனுக்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதற்குரிய காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் வெளிப்படையான துல்லியமான நடைமுறைகள் இருப்பது அவசியம் என்று ஃபாங் வலியுறுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.